இவங்க பேர் தாம்மா அலிசா. வயசு 35 ஆகுது. இவங்க ஸ்கூல் வர தான் படிச்சிருக்காங்களாம். இவங்க ஜிலேபி சமோசா செஞ்சு ஹோல்சேல் ரீடெயில் சேல் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்க வடநாட்டை சேர்ந்தவங்கம்மா. இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து 25 வருஷம் மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்க தமிழில் நல்லா பேசுனாங்க, நல்லாவும் புரிஞ்சிக்கவும் செய்வாங்களாம். இவங்களுக்கு அப்பா அம்மா சமீபத்தில் தான் தவறிட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் இவங்க பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வராராம். இவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்களாமா. இப்போது 2 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வரன் தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒரு தமிழ் பையனை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஏன்னா இவங்க தமிழ் ஆளுங்களோட பழகினதுனால தமிழ் கலாச்சாரம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க லோயர் மிடில் கிளாஸ் குடும்பம் தாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு ஸ்டைல் சமையல் கூட கற்று இருக்கேன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் ஒரு நல்ல ஜாபில் நல்ல சேலரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா சரஸ்வதி. வயசு 47 ஆகுது. இவங்க ஆர்கானிக் பேபி ஃபுட்ஸ் தயாரித்து ஆன்லைனில் சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இவங்களுக்கு அப்பா வந்து இறந்து போய் 15 வருஷம் ஆச்சான். அம்மா மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அவங்க பிஸ்னஸுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானா, கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் கோர்ட்டில் டைப்ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மேரேஜ் லைஃபு ஒரு 13 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா, இறந்து போயிட்டாங்களாம். இப்போ 3 வருஷமாக தனிமையில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க உங்கள் அம்மாவை தவிர யாருமே இல்லையா. இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க பிஸ்னஸில் மாதத்துக்கு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா, வரப்போகிற துணை நல்ல அன்பாக பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா வான்மதி. வயசு 36 ஆகுது. இவங்க 10th படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்வீட் கடை வச்சு ஹோல்சேல்லையும் ரீட்டைல் சேல்லையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா அரிசி மண்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்மா டைலர் ஒர்க் பண்ணி லேடிஸ் ட்ரெஸ் தைக்கிறது, வீட்லேயே இட்லி மாவு செஞ்சு சேல் பண்ணிட்டு வர்றாங்கம்மா. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது 4 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படியே லைஃப் போகக்கூடாதுன்னு ஒரு துணை வேணும்னு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க ஸ்வீட் கடையில் மாதம் 30,000லேருந்து 40,000 வரை வருமானம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வர துணை நல்ல அன்பாகவும் இருக்கணும், இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா செல்வி. வயசு 49 ஆகுது. இவங்க MBBS படித்து இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்புறம் தனியாக கிளினிக் வச்சு பேஷண்ட்ஸையும் பார்க்குறாங்க. அதுலேருந்து வருமானம் வந்துகிட்ருக்கு. உங்கள் அப்பா அம்மா ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தாம்மா. அதனால் அவங்களுக்கு பென்ஷனும் வந்துட்டுருக்கான். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்ததான். லைஃபு நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இறந்து போயிட்டாங்களாம்மா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்க லைஃபுக்கு துணை வேணும்னு இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க டாக்டராக ஒர்க் பண்ணி மாதம் 75,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்களாம். அது தவிர கிளினிக்லேயும் ஒர்க் பண்ணி தனியாக இன்கம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் மாதம் 60,000 வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணை இவங்க நல்லா பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட அப்பா அம்மாவையும்
பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ரோகிணி. இவங்களுக்கு வயசு 34 ஆகுது. இவங்க பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேரேஜ் பண்ணாமல் இவ்வளோ நாளாக இவங்க அப்பா அம்மாவுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததால் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க அம்மா அப்பா இருந்து 1 வருஷம் ஆகுது. இவ்வளோ நாள் மேரேஜ் தள்ளி போட்டதால் வரன் இப்போ அமைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்க முதல் திருமணம் அல்லது 2ஆம் திருமணம் கூட ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதி நிலபலம் எல்லாம் நல்லா இருக்குது. நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதில் இருந்தும் கூட வருமானம் வந்துட்டு இருக்கு. இவங்க நர்ஸ் வேலை பார்த்து மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு மனைவியாக கிடைச்சா உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். வர கணவன் இவங்களை நல்லா பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாண்டிங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் மகேஸ்வரி. வயசு 36 ஆகுது. இவங்க படிப்பை ஸ்கூலோடு நிறுத்திட்டாங்கம்மா. இவங்க ஒரு பேக்கரி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்து அந்த வாழ்க்கை சரியில்லாமல் இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்கம்மா. அதுக்கு ரீசன் பதிவு பண்ண நம்ம விரும்பலாமா. இப்போது இவங்க மகேஸ்வரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மாதம் ஒரு 8,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. உயரம் 5 அடி 6 அங்குலம் இருப்பாங்கம்மா. உங்களால் இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்க உங்களை மேரேஜ் பண்ண சம்மதிப்பாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் யாழினி. வயசு 38 ஆகுதுமா. இவங்க டிகிரி படித்து இருக்காங்களாம். இவங்க மகளிர் சுய உதவி குழுவில் டெய்லரிங் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காங்கம்மா. இவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் அரிசி மண்டியில் வேலை பண்ணிட்டு வர்றாங்களாம். அப்பா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க. அவங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு வர்றாங்களாம். இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால டைவர்ஸ் வாங்கி தனியாக பிரிஞ்சுட்டாங்களாம். இவங்க இப்போது 2 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை நல்ல குணம், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்களா ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா யமுனா. வயசு 38 ஆகுது. இவங்க பிஎட் படிச்சிருக்காங்கம்மா. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா அம்மா பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களாம்மா. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க மாமியார் மாமனார் இவங்க அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்க இருக்க இடத்துக்கும் இவங்க டீச்சராக வேலை செய்கிற இடத்துக்கும் 2 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்குமா. இவங்களால வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செய்ய முடியலையா. இவங்க வந்த அப்புறம் இவங்க மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாலே நீ எதுக்கு இருக்கன்னு கேட்டு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்களாம். வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு பார்த்தாலும் இவங்க மாமியார் வேண்டாம்னு சொல்கிறாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியும் அவங்க இதை பெருசாக எடுத்துக்காத, போக போக சரியாயிடும் சொல்லி விட்டுட்டாராம். அப்புறம் இவங்கள வேலைக்கு போக வேணாம், வீட்டு வேலையை பாருன்னு எங்கள் மாமியார் சொல்லி இருக்காங்க. இவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இவங்க மாமியாருக்கு பிடிக்கலன்னு அப்புறம்தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. டீச்சர் வேலைக்காக இவங்க கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு வந்து இருக்காங்களாம். இது ரொம்ப ட்ரீம் ஜாப்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணுறது இவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அவங்க மாறவே இல்லையா. உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருக்கு. மருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ பண்ணியும் இவங்க நமக்கு புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். நம்மளை பற்றி எதுவுமே இவங்க கவலைப்பட மாட்டுறாங்க. இந்த லைஃப் தேவையில்லைன்னு டிவோர்ஸ் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரா. இவங்க இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணி மாதம் 70,000 ரூபா சேலரி வாங்கிட்டு வர்றாங்களாம். இவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வர துணை இவங்களை டாமினேட் பண்ணாமல் அன்பாகவும் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையாகவும் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர்
புரிஞ்சுக்கிட்டு லைஃப் கொண்டு போகிறவர் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.